உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாதுகாப்பு ஆலோசகர் வழக்கறிஞர் பொன்னிசைக்கு பாண்டியன் அவர்கள். இன்று குறிப்பாக பிசிஆர் சட்டம் என்பது என்ன, எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது பற்றி உரையாட நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். டிகேவி ராஜாஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பிசிஆர் சட்டம் என்பது என்ன, இது யாரால் எதற்காக கொண்டு வரப்பட்டது, இதில் எந்தெந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது ஐயா? பிசிஆர் சட்டம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், அதாவது எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம். இது எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். ஒரு வன்கொடுமைகளோ தீண்டாமைகளோ நடக்கக்கூடாது, அதை தடுக்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம், எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியினரை நீ தான் இந்த செயலை செய்யணும், நீ மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்னு, இல்லாட்டி நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறதோ, இல்லை ஒரு சாதியின் பெயரால் அவர்கள் உரிமை மறுக்கப்படுறது, அப்புறம் நீங்கள் மட்டும்தான் இதை செய்யணும், நீ இல்லாட்டி நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அப்புறம் சாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்துறது, சாதி பெயரை சொல்லி திட்டுறது, இந்த மாதிரி செயல்களுக்கு தான், இந்த மாதிரி செயல்கள் யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் மீது இந்த பிசிஆர் சட்டம் பாயும். அப்போது இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்குது, சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தீண்டாமைகள் நடந்துச்சு அப்படின்னா அதற்காக ஒரு குறிப்பிட்ட இழப்பீடு தொகையும் இந்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக எஸ்சி/எஸ்டி பட்டியலில் இருப்பவர்களை தலித் என்று அழைக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? தலித் என்று பேசினால் அது பிசிஆர் வழக்கில் வருமா ஐயா? எஸ்சி மக்களை ஏன் எஸ்சி தலித் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்போ அவங்க சாதி கட்டமைப்பில் அவங்க லோ காஸ்ட்டாக, குறைந்த சாதி மக்களா? கிடையவே கிடையாது. சாதி இல்லை என்று சொன்னவர்கள் தான் தலித், சாதி கூடாது என்று சொன்னவர்கள் தான் தலித், சாதி கட்டமைப்புக்கு வெளியே இருப்பவர்கள் தான் தலித், தீண்டாமை கூடாது என்று சொன்னவர்கள் தான் தலித், பாகுபாடு கூடாது என்று சொன்னவர்கள் தான் தலித். அப்போது தலித் மக்கள்லாம் யார்? இந்த சாதி கட்டமைப்பு வேண்டாம், நான் சாதி கட்டமைப்புக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சாதி எதிர்த்தவர்கள் தான் தலித். தலித் என்ற சொல்லை இன்றைக்கி ஒரு இழிவு சொல்லாக பார்க்குறாங்க, எஸ்சி மக்கள்லாம் இழிவாக பார்க்குறாங்க அப்படின்னு இந்த சமூகம் இப்படி ஒரு பின்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி எஸ்சி மக்கள் தலித் மக்கள் அப்படின்னாலே அவங்க சாதி இல்லம், சாதி அற்றவர்கள் தான் எஸ்சி மக்கள் தலித் மக்கள். இன்றைக்கி உள்ள சமூக கட்டமைப்பு, ஐயோ எஸ்சி அவன் எஸ்சி மக்கள், ஓ இவன் தலித்துப்பா அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. உண்மை இதுதான். சாதியை எதிர்த்தவர்கள் தான் தலித் எஸ்சி மக்கள். சாதி வேண்டாம், நான் சாதி கட்டமைப்புக்கு உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சாதிக்கு அப்பாற்பட்டும் சாதி பட்டியலுக்கு வெளியே இருப்பவர்கள் தான் தலித் மக்கள். சட்டம் மக்களுக்கானதாக இருக்கணும், மக்களுக்காக தான் சட்டமே தவிர்த்து சட்டத்துக்காக மக்கள் இருக்க முடியாது. ஸோ இந்த அரசாங்கம் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். மேலும் எஸ்சி/எஸ்டி பட்டியலில் இருப்பவர்கள் இந்த பிசிஆர் வழக்கை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒரு பகை என்றால் அதற்கு இந்த பிசிஆர் வழக்கை பயன்படுத்தி அவரை பழி வாங்குகிறார்கள். அது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தாங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? பிசிஆர் சட்டங்களை மக்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நடைமுறையில் அது ரொம்ப சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா நானே நிறைய ஸ்டேஷன்ஸாக போயிருக்கேன், நிறைய மக்கள்கிட்ட போய் நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய மக்கள் பிரச்சனைக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, நம்மளும் போயிருக்கிறோம். நடைமுறையில் அது சாத்தியம் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ சாதி பேரை சொல்லி என்னை திட்டான் சார், சாதி பேரை சொல்லி ஒரு தீண்டாமை நடந்துட்டு, சாதி பேரை சொல்லி ஒரு வன்கொடுமை நடந்துதான் நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில், உடனே அது ஒரு பிசிஆர் வழக்காக போடுறதுக்கு அவங்களுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. டேரெக்டாக டிஎஸ்பி தான் ஒரு எஃப்ஐஆரை போடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ டிஎஸ்பி போடுறாருன்னா அவரு சாதாரணமாக நீங்கள் சாதி பேரை சொல்லி திட்டினானாப்பா, சாதியை சொல்லி இப்படி தீண்டாமை பண்ணானோ அப்படின்னு சொல்லி உடனே அவர் எடுத்து எஃப்ஐஆர்லாம் அவங்க போட்டுற மாட்டாங்க. லோக்கலில் விசாரிப்பாங்க, நீங்கள் சொன்ன இடத்து பக்கத்தில் விசாரிப்பாங்க, விட்னஸ் இருக்கணும், எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்படிங்கும்போது எப்படி பிசிஆர் சட்டத்தை மக்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு எனக்கே புரியலை. பிசிஆர் சட்டங்கள் மக்கள் தவறாக பயன்படுத்துறதுல ஏகப்பட்ட சிக்கலே இருக்குது, தவறாக பயன்படுத்துறதுலாம் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ப்ராப்பராக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஒரு எஃப்ஐஆரே பிசிஆருக்கு எஃப்ஐஆர் போகிறதே ரொம்ப ரேர் கேசஸ் தான்.
அவங்க எஃப்ஐஆர் அப்படியே அதை மீறி போட்டாலும் இங்கே என்ன சிக்கல் இருக்குன்னா, அதான் சொல்கிறேன், பிசிஆர் வழக்கு போடுறாங்க அப்படின்னாலே அது ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் தான் மாறி கவுண்டர் எஃப்ஐஆராக தான் அவங்க போடுறாங்க. பாதிக்கப்பட்டிருப்பான் ஒருத்தன், அவன் மேலே ஒரு வழக்கு, யார் தீண்டாமை செஞ்சானோ அவனுக்கு பிசிஆர் வழக்கு, யார் பாதிப்படைஞ்சிருக்கானோ அவன் மேலே அவனுக்கு ஒரு எஃப்ஐஆர், அவனுக்கும் கேஸ், அவனுக்கு பிசிஆர் கோர்ட்டில் வழக்கு நடக்கும், இவனுக்கு நார்மல் கோர்ட்டில் இவனுக்கு வழக்கு நடக்கும். அப்புறம் எப்படி இந்த கேசஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறது? அப்போ எப்படி இந்த தீண்டாமைகள்லாம் குறையும்? ஸோ தீண்டாமைகள் குறையணும் அப்படின்னா அதை இந்த சட்டங்கள் மட்டும் இல்லை, இந்த சட்டத்தை கையாளக்கூடிய காவல் அதிகாரிகளும் கொஞ்சம் ஓகே இந்த விஷயத்தை இப்படி தான் நம்ம பண்ணணும், அப்போ இந்த விஷயம் பண்ணுனா இந்த தீண்டாமைகள் குறையும், இந்த சாதி பெயரால் இந்த தீண்டாமை நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை செய்யுமே சொல்லி அவங்களும் நினைக்கணும். ஸோ சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அந்த சட்டத்தை நடைமுறையில் கையாளக்கூடிய அதிகாரிகளும் சரியாக இருக்க வேண்டும். இந்த பிசிஆர் வழக்கு குறிப்பாக காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களில் சரியாக கையாளப்படுகிறதா? அதற்கான தண்டனை சட்டம் எப்படி இருக்குது? நார்மலாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாலே ஒரு பஞ்சாயத்து தான் நடக்குவாங்க. அதுவும் பிசிஆர் வழக்குன்னு போயிட்டிங்கன்னா பெரிய பஞ்சாயத்தே அங்கே நடக்கும். அப்போது அந்த காவல் அதிகாரிகள், அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவர்கள், அந்த சட்டத்தை கையாளக்கூடியவர்கள் வெறும் காவல் அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அது அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும், அவங்களும் சரி தான், 2 பேரும் சேர்த்து நம்ம சொல்கிறோம். ஸோ அவர்களும் இந்த சமுதாய மாற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டால் சட்டங்கள்னால மக்களுக்கு நீதிகள் சீக்கிரம் கிடைக்கும். ஒரு எஃபெக்டிவான ஒரு சமூக மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்குன்னா சட்டங்கள் கடுமையாக தான் இருக்குது. சட்டத்தில் குறைபாடுகள் இல்லை. குறைபாடு என்பது அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் தான் குறைபாடுகள் இருக்குது. சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும், பாகுபாடு இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும், தீண்டாமை இருக்கும் வரை வன்முறைகள் நடக்கும், வன்முறைகள் நடந்தால் படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை. பிசிஆர் வழக்கை விசாரணை, அதாவது இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய அதிகாரியாக யார் இருக்கிறார்கள்? மேலும் இந்த வழக்கில் இழப்பீடு தொகை என்பது எவ்வளவாக இருக்கும்? சட்டம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதை கையாளக்கூடிய அதிகாரிகள் சரியாக இல்லை, அதுதான் உண்மை. குறைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை குறை இல்லாமல் அதை வந்து நிறைவாக செய்யக்கூடியது அந்த அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. இப்போது பிசிஆர் சட்டம் நார்மலாகவே என்ன பண்ணுறாங்க, நடைமுறையில் பிசிஆர் சட்டம் அப்படின்னா ஒரு இடத்துல போடுறாங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச சர்க்கிளே நீங்கள் பாருங்கள், பிசிஆர் சட்டம்னாலே கவுண்டர் எஃப்ஐஆர் தான். இந்த பக்கம் ஒரு பிசிஆர் ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்குனாலே ஆப்போசிட் சைடு நம்ம மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவோம். இப்போ பாதிப்படைஞ்சிருப்பான் ஒருத்தன், அவன் மேலேயும் எஃப்ஐஆர். அதை ஒருத்தன் வந்து வன்கொடுமை பண்ணியிருப்பான், அவன் மேலே தான் ஆக்சுவலி பிசிஆர் சட்டம். இங்கே வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க, அவங்க மேலேயும் ஒரு எஃப்ஐஆர். கேட்டால் கவுண்டர் எஃப்ஐஆர், சார் அது நடந்திருக்கு சார், அது இப்படி சார் இப்படி சார். ஆக்சுவலி பிசிஆர் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் கேஸை வந்து ஐஓ பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. அப்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவர் ஒழுங்காக தெளிவாக விசாரித்து, இல்லை ஆமாப்பா இது இந்த சாதியின் பெயரால் ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு, அப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பரான நடவடிக்கைன்னா எப்படி? பிசிஆர் வழக்குகள் போட்டாங்க அப்படின்னா அந்த பிசிஆர் வழக்கு மட்டும் போடுறது கிடையாது. அப்போ ஒருத்தன் பாதிப்படைஞ்சிருக்கான்னா அவன் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டுவிட்றது. அப்போ இந்த கவுண்டர் எஃப்ஐஆர்னால் இது எப்படி, எந்த அளவுக்கு இது நீதிமன்றத்தில் போய் இது நிற்கும் பாருங்கள். 2 பக்கமும் எஃப்ஐஆர் போட்டு விட்டுறாங்க. நார்மலாக பிசிஆர் வழக்குனாலே 2 பக்கமும் எஃப்ஐஆர் இப்படி தான் இருக்குது. அப்போ குறைகள் எங்கே இருக்குது? சட்டம் சரியாக தான் இருக்குது, சட்டம் வந்து சரியாக இருக்குது, ரொம்ப கடுமையாக இருக்குது. ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆயிடுது. அப்போ அதிகாரிகள் தான் அந்த இடத்துல வந்து ஒரு சாதி வன்மம் இல்லாமல் செயல்பட வேண்டும். இப்போ பிசிஆர் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கார் அப்படின்னா இழப்பீடு தொகை வந்து பார்த்தீங்கன்னா 85,000 இருந்து 8,25,000 வரைக்குமே வந்து இழப்பீடை வந்து நீதிமன்றம் வழங்குது. அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக இந்த கேஸை ஃபைல் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆருக்கு உண்டான ஒரு சீக்கிரமாக அதுக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு காவல் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி ஸ்பீடப்லே பண்ணுறதில்ல. எல்லா கேஸுமே ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர், அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறதுல ரொம்ப டிலே. பார்த்திங்களா, சில வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு. அவன் அதுக்குள்ளே அதில் உள்ள எவிடன்ஸு எல்லாமே அப்படியே நீர்த்து போயிடுது. ஸோ குறைபாடுகள் வந்து சட்டத்தில் கிடையாது, அதை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தான் நிறைய குறைகள் இருக்குது. இதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்படி தான் நான் பேசணும், அப்படி தான் நான் இதை சொல்லவும் முடியும்.